நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி புட்டு பண்ணி காமிக்க போகிறேன் புழுங்கலரிசியில். வாங்க பார்க்கலாம். புழுங்கலரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் ஈக்குவலாக 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வேணுங்கிறவ ஜாஸ்தி வேணும், தித்திப்புங்கிறவ 1.25 கூட போடலாம். கம்மியாக வேணும்னாக்கா 3/4 போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, தேங்காய் 2 ஸ்பூனு, ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வாண்லி போட்டிருக்கேன், சுட்டுருக்கு. புழுங்கலரிசியை நல்லா வாசனை வரும்படி கொஞ்சம் சேப்பாக வறுத்துக்கணும். வறுக்கிறத காமிக்கிறேன். புழுங்கலரிசியை 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு சிகப்பாக இது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இது காஞ்சி ஆறின உடனே பொடிச்சுன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். ஸ்டெப்பு வாண்லியில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 1 ஸ்பூனு அதில் நெய் குத்தலாம். கொஞ்சோண்டு வெள்ளத்தை அதில் போட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சம் வெள்ளம் சூட்டில் கொட்டி கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். நல்லா இது கரையிட்டோம். வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி நம்ம வறுத்ததை இந்த மாதிரி மிக்சியில் விப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அடித்து ஒரு ரவை மாதிரி மெலிசாக உடச்சி வச்சுட்டுருக்கேன். வெல்லம் வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி கலந்து குக்கரில் வேக வைக்கணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரவையில் முதல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். அதுக்கப்புறம் 4 1 ஸ்பூன் துவரம்பருப்பு அப்படியே போடணும். அதை வந்து தயிர் சாதம் மாதிரி கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு தயிர் சாதம் மாதிரி முதல்ல இதை நல்லா கலந்து விட்டு, அதுக்கப்புறம் விதவிதான் வெந்நீர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பச்சை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ரவை வேகத்துக்கோசரம் கொஞ்சம் தண்ணி விடணும். புழுங்கலரிசியில் ரவை பூரா இழுத்துன்றோம். தயிர் சாதம் தலைன்னு கலப்போம் இல்லையோ, அந்த மாதிரி இதை கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கணும். இதை அப்போ தான் இந்த புழுங்கலரிசி வேகும் உங்களுக்கு இந்த ரவை. குக்கரில் வச்சு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். வேக வச்சதா இங்கே பாருங்கள், இது மாதிரி உதிராக ஒதுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து வாண்லி போட்டிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய்யை குத்திட்டு வெள்ளம் கரையை வச்சு வடிகட்டி வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி அதில் குத்திடலாம். இப்போ இந்த புட்டு தேங்காய் 1 ஸ்பூன் போடுறேன். அதுலேயே ஏலக்காய் பொடி போட்டுறேன். கொஞ்சம் சுடட்டும், பாகெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நேரம் சுடட்டும், ஏன்னா இது ஆறி போயிருக்கு. எல்லாம் சேர்ந்து சுட கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா. இப்போ உங்களுக்கு அப்படியே கொட்டுறதுக்கு கையில் தெரிக்கும்னாக்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டி இதெல்லாம் ஒன்றா சேர கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போகிறோம். புட்டு ரெடி ஆகிடும். மாதிரி எல்லாம் சேர்ந்து இந்த பாகு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா உதிராக ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே தலை தலைன்னு இருக்குது. இது உங்களுக்கு ஆற இழுத்துண்டுரும். எல்லாம்
வேணுங்கிறவா இன்னும் கூட கொஞ்சம் நெய் குத்திக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். வேணுங்கிறவா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் வந்து வறுத்து வச்சுட்டுருக்கேன், அதையும் இதில் உங்களுக்கு சேர்த்திடுறேன். சேர எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துட்டுருக்கேன். புட்டு ஆகிடுத்து, புட்டு ரெடி ஆகிடுத்து. நீங்களும் பண்ணி பாருங்கள். இது சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில் பண்ணால் ரொம்ப விசேஷம், லக்ஷ்மிக்கு உகந்தது. அது நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இது அதனால் உங்களுக்கு யூஸ் ஆகுமே நான் போட்டிருக்கேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். வணக்கம்.